Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட 66வது மேட்ச். ஸோ யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு டீம் ஆல்ரெடி எலிமினேட் ஆன டீம் டெல்லி கேபிட்டல்ஸ், அவங்க வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா டாப் 2 பொசிஷன்ல இப்ப 2வது பொசிஷன்ல அவங்க இருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டாப் 2ல முடிக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இப்ப 2வது பொசிஷன்ல இருக்கிறது எப்ப வேணாலும் கீழே வரலாம். இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2nd பொசிஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு மேட்ச் வர அவங்களுக்கு இருக்கு. அதே வின் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து முடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இடத்துல முடிப்பவங்களுக்கு 2 ஒரு ஆப்ஷன் இருக்கு. குவாலிஃபயர் 1 ஆடிட்டு திரும்ப குவாலிஃபயர் 2 ஆடுவதற்கு பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த முதல் 2 இடங்களை பிடிப்பதற்கு கடுமையாக போராடுவாங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச். இந்த முக்கியமான மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் X11 ஆப், ஸோ X11 ஆப்ல ஜாயின் பண்ணலைனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்னா அந்த ஆப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல 9 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸும் இதுல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவேங்க. நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணி இந்த ஃப்ரீ கிவ்அவேல உங்களால பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணி வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% போனஸ் தராங்க. லோ காம்படிஷன், லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், ஹெட் ஃபேண்டசி, இன்ஸ்டன்ட் விட்ராவல், ஜிஎஸ்டி, டிடிஎஸ் சார்ஜஸ் பிடிக்கிறதுல இப்படி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். மேட்சை பொறுத்த வரைக்கும் 24 மே இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஜெய்ப்பூரோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க பேட்ஸ்மேன்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. 185ல இருந்து 195 வரைக்குமே ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. மற்ற வெனுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெத் ஓவர்ஸ்ல எல்லாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அதிகமா பால் பண்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 50 விக்கெட் போயிருக்கும் கடைசியா நடந்த ஒரு 5 மேட்ச்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45ல இருந்து 45 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ டெத் ஓவர்ஸ் எல்லாம் பால் பண்றப்போ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அதிக விக்கெட் கிடைக்கிறதுனால அது கவுண்ட் தானே பேசுவோம். பட் இந்த வெனுல ஸ்பின்னர்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ணிருக்குங்க. ஸோ ஸ்பின்னர்ஸுமே பயங்கர டாமினேட் பண்றாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல மிடில் ஓவர்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் இருக்கும். பட் பேட்டிங் ட்ராக் தான். முதல் 3-4 ஓவர் அந்த நியூ பால்ல கொஞ்சம் ஸ்விங் இருக்கும், எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்துட்டா ஃபிளாட் ட்ராக் ஆயிடும். ஃபிளாட்டா தான் இருக்கும், ரன்ஸ் நிறைய போகும். மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் இந்த வெனுல கண்டிப்பா வந்து இருக்கு. தென் அதே மாதிரி ரீசெண்ட் ரெக்கார்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசெண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா கடைசி 5 T20ல 200 ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு 185ல இருந்து ஒரு 190 ரன்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். டோட்டல் விக்கெட்ஸ் 45 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. கடைசியா விளையாண்ட 5 T20ல 45 விக்கெட்ஸ் போயிருக்கு. இதுல ஃபாஸ்ட் போலர்ஸ் 28 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்படியே ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை அதிகபட்சம் அந்த 15 ஓவருக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. கடைசி கட்டத்தில் 5 ஓவர் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் போல் பண்ணுவாங்கிறதுனால அந்த கடைசி 5 ஓவர்ல கூட ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் குழு. ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பாக்குறப்போ ஸ்பின்னர்ஸும் ஈக்குவலா வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு மிடில் இங்க சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஹெட்ல கடைசியா நடந்த 5 வருஷத்துல 9 மேட்சஸ் இவங்க 2 பேரும் ஹெட்ல மோதி இருக்காங்க. அதுல சர்ப்ரைஸ்லயே பாத்தீங்கன்னா டெல்லி தான் வந்து 5 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ 3 மேட்ச் மட்டும் தான் வந்து பஞ்சாப்பும், ஒரு மேட்ச் வந்து நோ ரிசல்ட்ஸ்ல இருந்திருக்கு. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 2 டீமே ஈக்குவல் ஃபைட்ல தான் இருக்காங்க. ஸ்லைட்டே அப்பர் ஹேண்டா இருக்கிறது பஞ்சாப் தான். நல்ல ஃபார்ம்ல நல்ல டச்ல வந்து அவங்க இருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில ஃபேப் டு பிளேசிஸ் அண்ட் KL ராகுல் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதாவது அபிஷேக் பொருள் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதாவது அக்சர் பட்டேல், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், ஷமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், முஸ்டிபிசுர் ரஹ்மான், குல்தீப் யாதவ், துஷ்மந்தா சமீரா அண்ட் முகேஷ் குமார். இது வந்து
டெல்லியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. தென் அடுத்ததான் பிரியான்க் சாரியா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர், மிச்சு ஓவன், நெகில் வாட்ரே, செசாந்த் சிங், அஸ்மதுல்லா ஓமர்சாய், மார்க்கோ யான்சன், ஷேவியர் பிரார்லெட், ஹர்ஷதீப் சிங், யஷ்வந்தர் சகல் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார். ஸோ இது வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் தான் பார்ப்போம். ஃபேப் டு பிளேசிஸ் அண்ட் கேஎல் ராகுல் 2 பேரும் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து நல்ல டச்ல இருக்காங்க. இதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல். ஸோ கேஎல் ராகுல வந்து லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பேரா பயன்படுத்தினாங்க. அவர் வந்து விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல. அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவுமே அவருக்கு கிடைக்காது. அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஃபேப் டு பிளேசிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபீல்டிங்ல இருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ்வலா எப்பயும் சொல்றதுதான், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஃபேப் டு பிளேசிஸ் இருந்து கொஞ்சம் ஏர்லியராகவே அவரோட விக்கெட் போவதற்கு சான்சஸ் இருக்கும். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா அவர் பேட் பண்ண வரதுக்கு முன்னாடி அந்த லாங் ஆஃப் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவர் வந்துருவார். ஸோ 2 கேட்ச் வரைக்கும் மினிமம் அவர் பிடிக்க சான்சஸ் இருக்குங்க. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தென் அதுக்கப்புறம் பேட்டிங்ல வந்து ஆடுறப்போ அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறப்போ அவரால் ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் ஃபேப் டு பிளேசிஸை பொறுத்த வரைக்கும். கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இல்லாதது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாவே சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா வந்துடும். அது இல்லாதப்போ அஸ் எ பிளேயரா பேட்டரா ஒரு 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கணும். அப்பதான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். கிராண்ட் லீக் ஒரு வைஸ் கேப்டனாவோ நீங்க இமேஜின் பண்ற அளவுக்கு அவர்களுக்கு முடியும். பட் ரீசன்ட் ஃபார்ம் குட், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்லாததுதான் மிகப்பெரிய மைனஸ். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க கேஎல் ராகுலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா 2 பேர் ஃபேப் டு பிளேசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். எனிவே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தரை கொண்டு போறதாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். கேஎல் ராகுலுக்கு அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்லாதது எனக்கு ஒரு டிராபேக் மாதிரி தெரியுது. சிம்பிளுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கேஎல் ராகுலுக்கு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபேப் டு பிளேசிஸ் வந்து பேட்டிங் செகண்ட்னா வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அபிஷேக் போரல் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த விக்கெட் கீப்பர் மூலியமாவே கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்ல இருந்து சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல வந்து அவர் ஆடக்கூடியது நல்ல டச்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. மினிமம் 20 ரன் வரைக்கும் அடிப்பாரு. 20 ரன் அப்படிங்கிறப்ப அதுக்கு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிருது. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரும். நீங்க ஒரு வைஸ் கேப்டனா அப்படின்னா ஒரு 90 பாயிண்ட், ஒரு கேப்டனா அப்படி ஒரு 120 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மினிமம் அவரால் வந்து கிடைச்சிடும். அக்சர் பட்டேல் லாஸ்ட் மேட்ச் அவர் பிளே பண்ணல. 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். தென் அக்சர் பட்டேல் தான் 6வது பவுலிங் ஆப்ஷன். அப்படிங்கிறப்போ அக்சர் பட்டேல் மினிமம் 3 ஓவர் அவர் பவுல் பண்ணிடுவாருங்க. மினிமம் 3 ஓவர் அவரு. விப்ராஜ் லிங்கம் மட்டும் பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர். முஸ்டிபிஷுர் ரஹ்மான் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. குல்தீப் யாதவ் 4 ஓவர். சமீரா மினிமம் 2 மேக்ஸிமம் 3. முகேஷ் குமார் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 மேக்ஸிமம் 4 இந்த காம்பினேஷன்ல தான் பந்து போடுவாங்க. சோ இதுல அக்சர் பட்டேல் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. அவர் வரக்கூடிய டவுன் மினிமம் 15 to 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பாரு. அப்படிங்கிறப்போ அந்த பேட்டிங் மூலியமாவே அவருக்கு ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் 3 ஓவர் பவுல் பண்றாரு. மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணிடுவார். அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட். தென் அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களான அந்த பாயிண்ட் திசையிலையும் ஸ்கொயர் பவுண்டரிஸ்லயும் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இப்படி எல்லாம் பாக்குறப்போ ஸோ அவரால் எக்ஸ்ட்ரா அந்த பவுல் பண்ணி விக்கெட் அந்த ஃபீல்டிங் மூலியமா எல்லாம் சேர்த்து அதுல ஒரு 40-45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிடும். அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 70ல இருந்து ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அக்சர் பட்டேல் போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸாவும் வந்து அவர் இருப்பாரு. த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அவருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்ப கடைசி 6 ஓவர் அவர் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு. கடைசி கட்டத்துல வந்து ஒரு அடிச்சு ஒரு ரன்ஸ் நல்ல ஒரு டார்கெட்டை செட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல இருப்பாரு. ஸோ த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னா மினிமம் 30 ரன் மேக்ஸிமம் 40 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மோர் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து உங்களுக்கு இருப்பாரு. சமீர் ரிஸ்வி லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணாரு. 37 ரன் வரைக்கும் அடிச்சார். நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் சமீர் ரிஸ்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இந்த மேட்ச் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரன்ல இருந்து 20 ரன் தான் ஃபேண்டசி டீம்ல வருவாருன்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அசுதோஷ் சர்மா பேட்டிங் செகண்ட்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ பேட்டிங் செகண்ட்னா ஒரு டிஃபரன்சியலா ஒரு அஸ்தோ சர்மாவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒரு இம்பாக்ட் பிளேயரா தான் வருவாரு. அதுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இவங்க ஒரு 200 ரன் வரைக்கும் அடிக்கணும். ஆனா இது வரைக்கும் பஞ்சாப் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயுமே 200 ரன் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் போர்டை வந்து அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து பயங்கர என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. 200 ரன்ங்கிறது சாலிடா செட் பண்ணிடுறாங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்ப அஸ்தோ சர்மாவுக்கு நீங்க ஒரு டிஃபரன்ஷியலா நீங்க உங்களுடைய டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா நீங்க அவரை மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். பவுலிங்ல விப்ராஜ் நிங்கம் லாஸ்ட் மேட்ச் அக்சர் பட்டேல் ஒருத்தர் இல்லாததுனால அவரை கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணி பார்த்தாங்க. அக்சர் பட்டேல் இந்த மேட்ச் வந்துடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் விப்ராஜ் நிங்கமோட டவுன் பேட்டிங் ஆர்டர் டவுன் தான். ஸோ அவர் வர்றப்ப ஒரு 5 ரன் வரைக்கும் அடிக்கலாம். பவுலிங்ல மினிமம் 2 மேக்சிமம் 3 ஒரு விக்கெட் வரைக்கும் அவருக்கு கிடைக்கதாங்க வாய்ப்பு அவருக்கு இருக்கு. முஸ்தபிஷுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 விக்கெட் மேக்சிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. மினிமம் 2 மேக்சிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. அந்த டெத் ஓவர்ஸ்ல கடைசி ஓவர் அவர் தாங்க போல் பண்ணுவார் அப்படிங்கிறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ முஸ்தபிஷுர் ரஹ்மான் மினிமம் 2 மேக்சிமம் 3 விக்கெட் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டெத் ஓவர்ஸ்ல அவர் போல் பண்றதுனால. குல்தீப் யாதவ் செகண்டா போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரைங்க 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மினிமம் 2 போத் இன்னிங்ஸ்லயுமே எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அஸ்மத்துல்லா ஓமர்ஸா, நெகில் பேத்ரே அண்ட் மிச்சு ஓவன் இவங்க எல்லாருமே ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. குறிப்பா மிச்சில் ஓவன் அவர் இப்பதான் வந்து அதர் லீக்ஸ்க்குலாம் ஆட போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவர் எப்படி ஆட போறாங்க லாஸ்ட் பீரியட்ல தெளிவா சொல்லியிருந்தேன். ஸோ இப்பவும் அதே தான். ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப சூப்பர், ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. குல்தீப் யாதவ் அவரோட விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. முதல் ஓவர்லயே அவங்களோட விக்கெட் எடுக்கிற பட்சத்துல மீதி 3 ஓவர்ல ஒரு விக்கெட் கண்டிப்பா கிடைச்சிடும். அதனால குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். சமீரா 1 விக்கெட்டும், முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 2 விக்கெட்டும், செகண்டா போல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட்டும் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ அப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முஸ்தபிஷுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட், குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே மோர் இம்பார்ட்டன்ட், முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு, செகண்டா போல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. துஷ்மந்தா சமீரா வேணா நீங்க செகண்டா போல் பண்ணும்போது நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி விப்ராஜ் நிங்கம்க்கும் செகண்டா போல் பண்ணும்போது நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஞ்சாப் பிரப்சிம்ரன் சிங் தான் விக்கெட் கீப்பர். ஸோ இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. 2 டீம்லயுமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல வந்து விப்ராஜ் லைக் கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், தென் பிரப்சிம்ரன் சிங் இந்த 3 பேர் இருக்காங்க. இதுல 2 பேர் தான் விக்கெட் கீப்பர். பிரப்சிம்ரன் சிங்கும் லைக் அபிஷேக் போரல் இந்த 2 பேர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க. அவங்களுக்கு தான் அந்த அட்வான்டேஜ் இருக்குது. விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அது இல்லாம நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காருங்க. பிரப்சிம்ரன் சிங் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இதுக்கு முன்னாடி பிரப்சிம்ரன் சிங் தான் வருவாரு, இறங்கி 2 பவுண்டரிஸ் ஆடுவார், அப்புறம் அவுட் ஆயிட்டு போயிடுவார். இதுதான் அவருக்கான ஒரு இதா இருந்தது. பட் இப்போ ரொம்ப அவரோட இதா ஸ்கில்லையே டோட்டலா மாத்திக்கிட்டாரு. ரொம்ப கொஞ்சம் காமா இருக்காரு. தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல டேக் பண்றாரு. சோ ஆனா பவர் பிளேவை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தரையோட தரையா ஆனாலும் சரி, இறங்கி வந்து இந்த ஸ்விங்கை கட் பண்றதும் சரி, ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. பெருசா அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் வருமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கொஞ்சம் இருக்குதுங்க. ஏன்னா இன்சியலா அவர் கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. இந்த முஸ்தபிஷுர் ரஹ்மான் அந்த இன்சியலா அந்த ஸ்விங்கை கொஞ்சம் அவரு இந்த கட்டர்ஸ் வேரியேஷன்ஸ் பவர் பிளேலயே போடாம அந்த சீம்லயே பவுல் பண்ணாருன்னா மேபி பிரப்சிம்ரன் சிங்க்கு எர்லியராகவே ஒரு பேட்டில் வரைக்கும் இருக்கு. ஆனா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஹை தான். ஒரு 60% வரைக்கும் இருக்கு. அவர் என்னதான் ஃபிளாப் ஆனாலுமே, ஃபிளாப் மீன்ஸ் ஒரு பெரிய ஸ்கோர், ஒரு 25 ரன்னோ 30 ரன்னோ அந்த ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு அவர் அடிக்க முடியாட்டி போனாலுமே அவரால் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு ஒரு 60% வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரீசன் அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். இந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் அவர் ஒரு 15 ரன் அடிச்சாருன்னா அவர் அந்த ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்து அழகா வந்து விட்டுற போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து அவரு தெரியுறாரு. பிரியான்ஸ் ஆரியா இளம் கன்று தான், பயம் இல்லாம பேட்டிங்கை பேட்டை விடுறாரு. பவர் பிளேவை அழகா யூஸ் பண்ணிக்கிறாரு. யாரு பவுல் பண்றா அப்படிங்கறத எதுவுமே பாக்குறது இல்லை. ஆனா அவருக்கு சின்ன சின்ன ஒரு த்ரெட் இருக்குங்க. கண்டிப்பா இந்த துஷ்மந்தா சமீராவோட இன்சியல் ஓவர்ஸ்ல நல்ல கொஞ்சம் ஸ்விங் இருக்கும். சமீரா நல்லாவே ஸ்விங் பண்ணுவாரு. அந்த ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் நல்ல பிளாட் ட்ராக்கா இருக்கு, பால் நேரா வருது, எந்த ஸ்விங்குமே இல்லைன்னா அசால்ட்டா பேட்டை விடுறாரு. அந்த ஸ்விங் பால்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இவரு ஒரு பக்கம் பேட்டை விடுறாரு, எட்ஜ் பட்டு ஒரு பக்கம் போகுது. இந்த இன்சியல் ஸ்டேஜ்ல முதல் 3-4 ஓவர்ல மட்டும் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் பால் நின்று வராது, அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி அடிச்சிடுறாரு. அந்த இன்சியல் ஸ்டேஜஸ்ல அந்த ஸ்விங்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மேபி ஏர்லியராக ஒரு பேட்டில் சமீர் ஆகிட்டு இருந்து பிரியான் சரியாவுக்கு இருக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அதை ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா ஒரு 25 ரன் டு 30 ரன் குயிக்கா அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி அவர் அடிச்சுட்டு போயிடுறாரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு முன்னாடி மிச்சு ஓவனை வந்து இறக்கி விட்டுறாங்க. 1 டவுன் வந்து மிச்சு ஓவன் தான்.
இதுக்கு முன்னாடி லாஸ்ட் அதாவது இங்கிலீஷ் இருந்தப்ப இங்கிலீஷை வந்து 1 டவுனுக்கு ப்ரொமோட் பண்ணாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 2nd டவுனுக்கு வந்தாரு. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் 1 டவுன் வந்த மேட்சஸ் எல்லாத்துலயுமே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க. ஸோ நல்ல ஸ்கோர் ஆடினாரு. கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு அவர் ஆப்டா ஆடிட்டு இருந்தாரு. அவர் எப்போ 2nd டவுனுக்கு வந்து மூவ் ஆனாரோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் ஒரு ஏற்றம் இறக்கமா மாறி மாறி ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்ரேயஸ் ஐயருக்கு. மிச்சு ஓவன் நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவரால் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்சஸ்ல அவர் ரொம்ப சூப்பர் ஆடிடுவார். பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல் 4 ஓவர் மட்டும் தான் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் ஸ்விங்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பால் ரொம்ப கீழாக வரும். இந்த ஸ்பின்னர்ஸ்க்குலாம் பால் கொஞ்சம் டர்ன் ஆகும். ஸோ ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்சர் பட்டேல் ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவும் ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர். விப்ராஜ்க்கும் பால் நல்லாவே ஃபிளைட் பண்ணி தூக்கி போறாரு, டர்ன் கிடைக்குது. ஸோ இப்படியே ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் எகென்ஸ்டா மிச்சு ஓவனால ஒரு ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு வர முடியுமான்னா அது மிகப்பெரிய ஒரு டவுட் தான். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட நம்ம ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது ஃபேண்டசி டீம்ல கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்க போகுது மிச்சு ஓவனை பொறுத்த வரைக்கும். நான் வந்து டாக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். அவங்களோட ஸ்பின், அவரோட வீக்னஸ், ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவரால் வந்து ஃபேண்டசி டீம்ல வர முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் as usual ஸ்பின்னர்ஸை பொழந்து கட்டிடுவாரு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபீல்டிங் பொசிஷன்ஸும் லாங் ஆஃபுக்கு போயிடுறாரு. டெத் ஓவர்ஸ்லாம் லாங் ஆஃபுக்கு போயிடுறாரு. 1 or 2 கேச்சஸ் பிடிக்க சான்சஸ். ஸோ 1 டவுன் மட்டும் அவர் வர மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே ட்ரை பண்ணலாங்க. குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு நம்ம கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெகில் வேத்ரே லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல தெளிவா சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச் அவர் வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம், அவர் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பட் இந்த மேட்ச் அவருக்கான வேல்யூ எந்த மாதிரி இருக்க போகுது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மிச்சு ஓவன், நெகில் வேத்ரே, அஸ்மதுல்லா ஓமர் இந்த 3 பேருமே கொஞ்சம் டர்னிங் ட்ராக்ல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அந்த வகையில குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், யுவராஜ் சிங் இப்படி 3 பேருமே அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து அட்டாக் பண்றப்போ ஏர்லியராவே ஒரு விக்கெட்டை கிடைக்க சான்ஸ் இருக்கும். நெகில் வேத்ரேவோட பேட்டிங்ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் வருங்க. அது ஃபேண்டசி டீம்ல வருமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் அவரு கண்டிப்பா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம 3 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணிடுறாருங்க. ஸோ மினிமம் 3 ஓவர் வரைக்கும் அவரு போல் பண்ணிடுறது அவருக்கு கூடிய அட்வான்டேஜ். ஒரு விக்கெட்டுங்கிறது சாலிடா அவரு எடுத்துடுறாரு. குறிப்பா டெத் ஓவர்ஸ்ல அர்ஷதீப் சிங் கூட அவர் வந்து போல் பண்றாரு. அந்த 16 ஓவருக்கு அப்புறம் 1 ஓவர் அவர் போல் பண்றது அவருக்கு கூடிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு. பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்க அப்படின்னாலுமே ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. தென் பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் உங்க டீமோட ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து கண்டிப்பா வந்து இருப்பாரு. சசாந்த் சிங் கடைசி 4 ஓவருங்க. கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் ஒரு ஃபேண்டசி டீம்ல கொண்டு வருமான ஒரு கொஸ்டின் மார்க். பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியரா ஒரு விக்கெட் விழுந்துரும், 3 விக்கெட் விழுந்துரும். நீங்க டெல்லிக்கு ஃபேவரா ஒரு டீமை போடுறீங்க அப்படின்னா அதுல சசாந்த் சிங்கை ட்ரை பண்ணலாம். நியூட்ரலான டீம் போடுறீங்க அப்படின்னா அதுல சசாந்த் சிங்கான வேலை ரொம்ப கம்மி தான். மார்க்கோ யான்சன், அர்ஷதீப் சிங், ஷேவியர் பேர்லெட் அண்ட் யசந்தர் சகல், அர்பிட் பார் 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். தென் அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் 6 bowling ஆப்ஷன். இதுல அர்ஷதீப் சிங் அவரோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. மார்க்கோ யான்சன் மினிமம் 3 ஓவர், மேக்ஸிமம் 4 ஓவர். யசந்தர் சகல் அவரோட 4 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ஹர்பிட் பார் வந்து 3 ஓவர் போல் பண்ணிடுவாரு. ஷேவியர் பேர்லெட் மினிமம் 2, மேக்ஸிமம் 3. அஸ்மதுல்லா ஓமர் ஜாய் மினிமம் 2, மேக்ஸிமம் 3. இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் மோஸ்ட்லி அவங்க வந்து ஓவர் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. இதுல செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா யஸ்வந்தர் சகல் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு அந்த டீமுக்கு. ஆனா இந்த சீசன் ஃபுல்லாவே யஸ்வந்தர் சகல் இருந்து ஒரு பெரிய விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸே இல்லாம இருக்கு. இவரோட பால ரொம்ப சூப்பரா ஆடுறாங்க. வேற ஏன்னா டர்னிங் ட்ராக்கே இல்ல. சேஸ் பண்றப்போ அதாவது செகண்டா போல் பண்றப்போ பால் கிரிப் பண்ணி போல் பண்ண போல அந்த டியூ ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது இவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து அமைச்சுக்கிட்டு இருக்கு யஸ்வந்தர் சகலுக்கு. ஸோ அதனால பெருசா அவருக்கால விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்க முடியல. இந்த மேட்சுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம்ல ஸ்டப்ஸ், ரிஸ்வி, அஸ்தோஸ் தர்மா இவங்க எல்லாம் கடைசி கட்டத்துல வர்றப்போ இந்த 3 பேர்ல இருந்து ஒரு விக்கெட் அவருக்கு கிடைச்சிடும். அது வந்து 2வது விக்கெட்டா கன்வெர்ட் ஆனாதான் ஃபேண்டசி டீம்ல வர முடியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்து யஸ்வந்தர் சகல் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. மேபி குறிப்பா செகண்டா போல் பண்ற போத் இன்னிங்ஸ்லுமே வர சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. யஸ்வந்தர் சகல் இந்த மேட்ச் ஒரு கேம் சேஞ்சரா கூட இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஹர்பிட் பாட் இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் அதே மாதிரி அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மினிமம் 2, மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. மார்க்கோ யான்சன் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் எடுப்பாரு. அதுலயும் குறிப்பா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அவர் வந்து பேட்டிங்லயும் வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அப்ப அந்த பேட்டிங் மூலியமா கிடைக்கக்கூடிய இந்த 15 ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸா மாறிடும். தென் ஒரு விக்கெட் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது வந்து உருவாக்கி கொடுத்துருது. மார்க்கோ யான்சன் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவுல் செகண்ட் பண்ண போறாரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அசதீப் சிங், அஸ்மத்துல்லா உமர்ஜாய், தென் அடுத்ததான் வந்து யஸ்வந்தர் சகல், இந்த 3 பேர் காம்பினேஷனோட நீங்க கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம் உள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா, பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ஃபேப் டு பிளேசஸ், பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கேஎல் ராகுல். ஸோ இந்த காம்பினேஷன் கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் தாங்க. ஆனால் அந்த அட்வான்டேஜ்னு ஒன்று இல்லாததுனால பை சான்ஸ் இயர்லியரா விக்கெட்டை விட்டாருன்னா அந்த அட்வான்டேஜ் கூட அவரை வந்து ஃபேண்டசி டீம்ல கொண்டு வராதுங்கிறதுனால நான் அவரை 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போறேன். ஒரு டாக்டிக்கலா ஒரு மூவ் சொல்றேன். பட் அவரோட ஃபார்ம் ரீசன்ட் ஃபார்ம் வச்சு நீங்க கொண்டு போறது ஒரு சேஃபான ஆப்ஷன் தான் கொண்டு போய்க்கோங்க. ஸோ இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் தான் நான் பேட்டிங் செகண்ட்னா ஃபேப் டு பிளேஸ், பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கேஎல் ராகுல் இப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலா கொண்டு போக போறேன். அபிஷேக் போரல் 2, அக்சர் பட்டேல் 3, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் 4, முஸ்டிபிசுர் ரஹ்மான் 5, குல்தீப் யாதவ் 6, தென் வெப்ராஜ் நிகம் 7. இந்த 7 பேரும் டெல்லியில இருந்தும், தென் பிரப்சிம்ரன் சிங் 8, ஸ்ரேயஸ் ஐயர் 9வது ஆப்ஷன், தென் அஸ்மத்துல்லா உமர்ஜாய் 10வது ஆப்ஷன், மார்க்கோ யான்சன் 11, அசதீப் சிங் 12, யஸ்வந்தர் சகல் 13. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பை சான்ஸ் மிச்சில் ஓவனுக்கு ஓவர் கொடுக்க மேபி பாசிபிலிட்டிஸ் இருந்து அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு பேட்டரோட போய்க்கலாம், ஒரு பவுலரை கம்மி பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வந்து அவர் தான் 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு இருக்காரு. அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்ப ஏர்லியா 2-3 விக்கெட் விழுந்துருது. ஹர்ப்ரீத் பாரை வந்து இம்பாக்ட் பிளேயரா வச்சிருப்பாங்க. இம்பாக்ட் பிளேயரா வந்து ஹர்ப்ரீத் பாரை கொண்டு வராம இன்னொரு பேட்டர் விக்கெட் டாப் ஆர்டர்ல ஒரு 4 விக்கெட் ஏர்லியா விழுந்தோடனே இன்னொரு இம்பாக்ட் பிளேயரை இன்னொருத்தரை கொண்டு வந்துடலாம், ஒரு பேட்டரை கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சு ஓன் அப்ப போல் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அவரை ஃபேண்டசி டீம்ல கொண்டு வந்துடலாம். அதனால நான் வந்து அவரை ஒரு 14வது ஆப்ஷனுக்கு நான் வந்து வைக்கிறேன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கேஎல் ராகுல், பேட்டிங் செகண்ட்னா ஃபேப் டு பிளேசஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ஸ்ல. அக்சர் பட்டேல் as usual நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி முஸ்டிபிசுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ட்ரை பண்ணலாம். குல்தீப் யாதவ் செகண்டா போல் பண்ண போறாருன்னா அவருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம். தென் அதே மாதிரி அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ கண்டிப்பா அவருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து பிரப்சிம்ரன் சிங்க்கு கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரே ஒரு டீம்ல ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட கொஞ்சம் வீக், கட்டர் வேரியேஷன்ஸ் எல்லாம் அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஏன்னா இறங்கி ஆடுவார், அவர் டைம் பண்ணுவார், பாலுக்கு இறங்கி வந்து டைம் பண்ணிடுவாரு. அந்த வேரியேஷன்ஸ் போடுறவங்கள்ட்ட அது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் பர்சனலா அவரை கேப்டன்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணல. ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறான் ட்ரை பண்ணுங்க. யஸ்வந்தர் சகலுக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் ஒன்றும் இல்லை, விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல, ரொம்ப ரிஸ்கா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம போனாலும் பரவாயில்ல நினைக்கிறாங்க. யஸ்வந்தர் சகலுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அபிஷேக் போரலுக்கும் வந்து ரொம்ப ரிஸ்கா ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பாருங்க. டபுள் ஆப்ஷன்ஸ்ங்க, பேட்டிங்லயும் சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், விக்கெட் கீப்பர் மூலியமும் சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு அவர் ஆப்டாவே இருப்பாரு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.